Hello everyone. Today we will talk about topic head and neck and upper limb. Head and neck நேற்று வந்து posterior triangle இருக்கும் பார்த்துருந்தோம். இதுதான் posterior triangle. இது SCM, இப்போ எனக்கு trapezius, கீழே clavicle. இதுதான் posterior triangle இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி SCMக்கு முன்னாடி இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து anterior triangle of neck. இந்த anterior triangle வந்துட்டு இது பெருசாக டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. anterior triangle இப்படி ஃபுல்லாக வச்சுக்கிட்டோன்னா ஃபுல்லாகவே anterior triangle வச்சுக்கிட்டோன்னா நடுவில் வந்து இமேஜினியராக மிட்லைன் வரைஞ்சிக்கணும். அது வரைஞ்ச அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து anterior belly of digastric, அதுவும் அப்புறம் இது ஹயாய்ட் போன், அப்புறம் posterior belly of digastric, அப்புறம் இது வந்து anterior belly of omohyoid. இதெல்லாம் வச்சு ட்ரையாங்கிள்ஸாக பிரிச்சுருக்காங்க. இதை நம்ம தனியாக டயக்ராமாக வரைஞ்சி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம், மேண்டிபிள் அதை வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். இது வந்து லோவர் பார்டர் ஆஃப் மேண்டிபிள். அதுக்கப்புறம் மிட்லைன், ஒரு மிட்லைன் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஹயாய்ட் போன் இது, அப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டெர்னம் இங்கே இருக்குது. இங்கே மேண்டிபிளில் வந்து ஹயாய்ட் போனுக்கு வர்றது ஃபஸ்ட் அண்ட் ஜாயின் இங்கே வந்து டைகாஸ்ட்ரிக் ஹூக் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஹூக் வரது இது வந்து ஆன்டீரியர் பெல்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக். அதே இங்கேருந்து உங்களுக்கு திரும்பி இந்த இங்கே மேஸ்டர் ப்ராசஸ் வச்சுக்கலாம். அந்த மேஸ்டர் ப்ராசஸ்க்கு போகிறது வந்து போஸ்டீரியர் பெல்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக். அப்புறமா இது மேஸ்டர் ப்ராசஸ்னால் அப்போ இங்கேருந்து கிளாவிக்கலுக்கு வர்றதானே இருக்கும் SCM, ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்ட். அதுக்கப்புறம் இந்த ஹயாய்ட் போன்லேருந்து ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்ட் வழியாக போகிறது வந்து சுப்பீரியர் பெல்லி ஆஃப் ஓமோஹாய்ட். இது வந்து போஸ்டீரியர் பெல்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக். இந்த மாதிரி பிரிச்சிட்டோன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது இந்த இப்போ நான் ப்ளூவில் மார்க் பண்ணுறது இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு உங்களுக்கு வந்து டைகாஸ்ட்ரிக் ட்ரையாங்கிள். ஏன்னா 2 டைகாஸ்ட்ரிக் இது பண்ணுது, பவுண்ட்ரியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டீரியர் பெல்லி டைகாஸ்ட்ரிக், SCM, தென் சுப்பீரியர் பெல்லி ஆஃப் ஓமோஹாய்ட் இதெல்லாம் கவர் பண்ணுறது வந்து கேரட்டர் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் இப்போ இந்த SCM தென் மிட்லைன் இது கவர் பண்ணுறது வந்து மஸ்குலர் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இந்த மிட்லைனில் இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த பக்கம் ஒரு ஆன்டீரியர் பெல்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த ஃபுல்லாக தான் சேர்த்தா ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு சப் மென்டல் ட்ரையாங்கிள். டைகாஸ்ட்ரிக் இன்னொரு நேம் இருக்குது, வந்து சப் மேண்டிபுலர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. சப் மேண்டிபுலர், இது வந்து சப் மென்டல் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். மேலே இருக்க சப்மென்டல், சப் மேண்டிபுலர், அப்புறம் இங்கே கேரட்டர் ட்ரையாங்கிள், அப்புறம் நாங்கள் நடுவில் இருக்கிறது வந்து மஸ்குலர் ட்ரையாங்கிள். இப்போ இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதுக்கு ஃபஸ்ட் இங்கே முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப் மென்டல் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதில் இருக்க போகிறது வந்து இதில் பெருசானமே இருக்காது. வெறும் இந்த சப்மென்டல் லிம்ஃப் நோட்ஸ் சொல்லுவாங்களே, இந்த லெவல் 1, 2, 3, 4 லிம்ஃப் நோட்ஸ், அதில் வந்து சப்மென்டல் லிம்ஃப் நோட்ஸ் மட்டும் சப்மென்டல் ட்ரையாங்கிள் இருக்க போகுது. அது மட்டும் தான் இதில் கண்டென்ட்ஸ் இருக்க போகுது. அப்புறம் மஸ்குலர் ட்ரையாங்கிளும் இங்கேயே முடிச்சிடலாம். மஸ்குலர் ட்ரையாங்கிள் வந்து நம்ம நேற்று இல்லை, நம்ம டே 2 பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ராப் மசில்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸ்டெர்னோதைரஸ், ஸ்டெர்னோஹயாய்ட், தென் ஹோமோஹயாய்ட் அதெல்லாம் பார்த்தோம். அந்த இதில் வந்துட்டு இங்கே என்ன இருக்க போகுதுன்னா இங்கே 2 மசில் மட்டும் இங்கே இருக்க போகுது. ஒன்று வந்து ஸ்டெர்னோதைராய்டு, இன்னும் வந்து ஸ்டெர்னோஹயாய்டு. அந்த 2 மசிலுமே இதில் கண்டென்ட்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இப்போ கேரட்டர் ட்ரையாங்கிள் வரலாம். கேரட்டர் ட்ரையாங்கிள் கொஞ்சம் இது அதிகமாக இருக்கும். அதை தனியாக பார்க்கலாம்.
ஸோ கேரட்டட் ட்ரையாங்கிள் இதில் வந்துட்டு இதே மாதிரி இந்த என்னென்ன பவுண்ட்ரிஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, போஸ்டீரியர் பிலியா ஆஃப் டைகாஸ்ட்ரிக், சுப்பீரியர் பிலியா ஆஃப் ஹோமோஹையர், தவிர பின்னாடி வந்து எஸ்சிஎம். ஸோ அதே மாதிரி ஒரு டயக்ராம் இப்படி வரைஞ்சிக்கலாம். இங்கே இருக்க போகிறது எஸ்சிஎம், அப்புறம் மேலே இருக்க வந்து போஸ்டீரியர் பிலியா ஆஃப் டைகாஸ்ட்ரிக், அப்புறம் இங்கே இருக்க வந்து சுப்பீரியர் பிலியா ஆஃப் ஹோமோஹையர். ஸோ இதே அதோட இதுவாக இருக்க போகுது. ஸோ அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்க போகுதுன்னா, ஸோ கேரட்டட் ட்ரையாங்கிள் பேர் காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, அங்கே கேரட்டட் ஷீட் அங்கே போகுது, அதனால தான் அது அந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ கேரட்டட் ஷீட் நம்ம நேற்றே பார்த்தோம் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு. கேரட்டட் ஷீட்டில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கேரட்டட் ஷீட்னா, அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஐஜேவி இருக்க போது, அப்புறம் காமன் கேரட்டட், அப்புறம் நடுவில் வந்து 10th நர்வ். ஸோ 10th நர்வ், ஐஜேவி, சிசிஏ. சிசிஏலேருந்து இங்கே ஒரு பிரான்ச் இசிஏ வந்துட்டு வெளியே போயிட போது, வெறும் ஐசிஏ மட்டும் தான் கண்ணி ஆகும். ஸோ இதுதான் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். ஸோ அது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கேரட்டட் ஷீட் இப்படி இருக்குன்னா, ஓகே இந்த பக்கம் வந்து சிசிஏ வெளியே வர்ற ஐசிஏ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு ஐஜேவி இருக்குது. அப்புறம் நடுவில் வந்துட்டு வேகஸ் நர்வ், 10th நர்வ் இருக்குது. ஸோ 10th நர்வ் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அது இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி 11th நர்வுமே வந்து இந்த கேரட்டட் ஷீட்டில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம மட்டும் பாஸ் ஆகும்னு பார்த்துடணும். ஸோ அதனால் இப்போ என்ன ஆகும்னா 11th நர்வ் வச்சுக்கலாம். ஸோ அது இதில் லைட்டாக என்ட்ரு ஆகிட்டு அப்புறம் கேரட்டட் ட்ரையாங்கிளில் பாஸ் ஆகி தான் உங்களுக்கு போஸ்டீரியராக போகுது. போஸ்டீரியராக போயிட்டு இந்த எஸ்சிஎம் செனட்டோட மேஸ்டாய்டுக்கும் அப்புறமா பின்னாடி இருக்கிற ட்ரெபீசியஸ்க்கும் சப்ளை பண்ண போகுது. ஸோ அதனால் அது 11th நர்வ் இங்கே இருக்குது. 11th அதுக்கப்புறம் 12th நர்வும் இந்த பக்கம் தான் போகுது. ஸோ 12th நர்வ் என்ன பார்த்தோம், பின்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹைப்போலெஸ்டல் சப்ளை பண்ண போகுதுன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் கிரே நர்வ்ஸ் பார்க்கும்போது. ஸோ அதில் வந்துட்டு அதுவும் இதே மாதிரி இங்கே வந்து டிசெண்ட் ஆகிட்டு இங்கே வந்து திரும்பி போய் அசெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஹைப்போலெஸ்டல் இந்த டங் மசில்லாம் சப்ளை பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்க போகுது, இந்த இசிஏ இங்கே பிரான்ச் விட்டுச்சு இல்லையா, இந்த இசிஏ வந்துட்டு நம்ம நேற்று வந்து 8 பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இசிஏக்கு. அந்த 8 பிரான்ச்சில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு 5 பிரான்ச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே விட போகுது. அதை நம்ம தனியாக வரையலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் திரும்பி அந்த ட்ரையாங்கிள்லாம் வெறும் நான் இசிஏ மட்டும் இப்போ வரைகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் சிசிஏலேருந்து இசிஏ இங்கே தனியாக வந்துடுச்சு. இசிஏ வந்த அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச் விடும். இந்த பிரான்ச் என்ன பார்த்தோம், அசெண்டிங் ஃபெரஞ்சியல் ஆர்ட்ரி. அப்புறம் இந்த பக்கம் விட போகிற பிரான்ச் வந்து சுப்பீரியர் தைராய்டு ஆர்ட்ரி. அதுக்கப்புறம் அது மேலே போன அப்புறமா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஆக்சிபிட்டல் ஆர்ட்ரி வரப்போகுது. அப்புறமா இந்த பக்கம் 2 ஆர்ட்ரி பார்த்தோம், ஃபேஷியல் ஆர்ட்ரி, லிங்குவல் ஆர்ட்ரி. ஸோ இது ஃபேஷியல், இது லிங்குவல் அண்ட் ஃபேஷியல் ஆர்ட்ரி. ஸோ இந்த 5 பிரான்ச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு கேரட்டட் ட்ரையாங்கிளுக்கு உள்ளே வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது, ஆக்சுவலி இது இங்கே தேவையில்லை, பட் இருந்தாலும் ரிவைஸ் பண்ணுறக்கு இங்கே வந்துட்டு போஸ்ட் ஆரிக்குலர் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் எண்ட் ஆகும்போது சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல், தென் லாஸ்ட்டாக அந்த மேக்ஸிலரி ஆர்ட்ரியோட எண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் எண்ட் ஆக போகுது. இந்த ஃபஸ்ட்டு 5 வந்துட்டு இந்த கேரட்டட் ட்ரையாங்கிளுக்குள்ளேயே வந்துட போகுது. ஸோ அதுவுமே இதோட கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஸோ என்னென்ன கண்டென்ட் பார்த்தோம், கேரட்டட் ஷீட்டில் இருக்கிற 10 ஐசிஏ, தென் ஐஜேவி, அதுக்கப்புறம் 11 and 12 அதுவுமே கேரட்டட் ட்ரையாங்கிளில் வருது. அதுக்கப்புறம் இந்த ஆர்ட்ரிஸ் இசிஏவோட 5 பிரான்ச்சஸுமே வந்து உங்களுக்கு இதுவாக வருது. ஸோ இதெல்லாம் வந்து வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வருது இல்லையா, ஸோ அப்போ இந்த ஹையாய்ட் போன் இங்கே தைராய்டு கார்ட்லேஜ் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இதோட கண்டென்ட்டாக வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் ட்ரையாங்கிள்லாம், இது எஸ்சிஎம், போஸ்டீரியர் பிலியா ஆஃப் டைகாஸ்ட்ரிக் அண்ட் சுப்பீரியர் பிலியா ஆஃப் ஹோமோஹையர். ஸோ இதில் என்ன இருக்க போகுதுன்னா, இங்கே ஹையாய்ட் போன் தான் இதை பிரிக்குது இல்லையா, ஸோ ஹையாய்ட் போனும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக உள்ள கண்டென்ட்டாக வரும். ப்ளஸ் வந்து அது கீழே இருக்கிற தைராய்டு கார்ட்லேஜும் ஒரு கண்டென்ட்டாக வரப்போகுது. ஸோ தைராய்டு கார்ட்லேஜ், அதுக்கப்புறம் ஹையாய்ட் போன், இதுவுமே கண்டென்ட்டாக இருக்க போகுது. இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, இது கூட இருக்கிற மசில்ஸ், அதாவது வந்து ஹைப்போட்லாசஸ் மசில் வந்துட்டு ஹையாய்ட் போன்லேருந்து மேலே போகுது அப்படியே டங்குக்கு. ஸோ இது என்ன இது, சாரி ஹையோர்லாசஸ் மசில்,
ஸோ அதுக்கப்புறமா ஹயாய்ட் போனுக்கும் தைராய்ட் கார்ட்லேஜுக்கும் நடுவில் ஒரு மசில் இருக்குது. ஸோ அது பேர் என்னது? தைரோஹயாய்ட் மசில். அதோட ஒரு பிட்டுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த உள்ளே வந்துட்டு ஒரு கண்டென்ட்டாக வரப்போகுது. தென் அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்டரோட ஆரிஜின் வந்து தைராய்ட் கார்ட்லேஜோட பேக் சைடில் டயங்கனல் லைன் இருக்கும், அங்கேருந்து ஆரஞ்சிடான்னு பார்த்தோம். ஸோ அது வந்து இந்த பக்கமாக போகுது. ஸோ ஐசி இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்டர் அதுவுமே உங்களுக்கு பிரான்ச் வரப்போகுது. தென் அதுக்கப்புறம் மிடில் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஹையர் போனில் போய் அட்டாச் ஆகும். ஸோ அதில் மிடில் கன்ஸ்ட்ரக்டருமே ஒரு பிரான்ச்சாக ஒரு கண்டென்ட்டாக வரப்போகுது. ஸோ எங்கள் மசிலில் பார்த்திங்கன்னா ஹையர் லாசஸ், தைரோஹயாய்ட், தென் எம்சி, ஐசி இதெல்லாம் மசில். அப்புறம் இந்த வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த சிசிஏ, இசியோட பிரான்ச்சஸ், ஐசிஏ 10, 11, 12 இந்த நர்வ் எல்லாமே வந்து கேரட்டர் ட்ரையாங்கிள் பிரான்ச்சாக வரப்போகுது, கண்டென்ட்டாக வரப்போகுது. ஸோ கேரட்டர் ட்ரையாங்கிள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ டைகாஸ்டிக் ட்ரையாங்கிள் வரலாம். ஸோ டைகாஸ்டிக் ட்ரையாங்கிளில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா டைகாஸ்டிக் ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, சப்மெண்டலாக இருக்குது. இந்த சப்மெண்டலாக இந்த ஃப்ளோரை ஃபார்ம் ஆகுது இல்லை, ஃப்ளோர் ஃபார்ம் பண்ணுற மசில் பேர் வந்து மைலோஹயாய்ட். இந்த மைலோஹயாய்ட் மசிலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹையர் லாசஸ் மசில் இருக்க போகுது. ஹையர் லாசஸ் மசில் இருக்குன்னா ஸோ அதோட ரிலேஷன் என்னென்னு பார்த்தோம்னாலே உங்களுக்கு கண்டென்ட்ஸும் தெரிஞ்சிடும், டைகாஸ்டிக் ட்ரையாங்கிள் கண்டென்ட்ஸுமே தெரிஞ்சிட போகுது. ஸோ ஹையர் லாசஸ் மசிலில் சுப்பீரியர் ரிலேஷன், சுப்பீரியராக என்னென்ன இருக்க போகுது? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஹையர் லாசஸ் நர்வ். ஸோ இதை நம்ம ஒரு டயக்ராமாக கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம், இது ஒரு டங்குன்னு வச்சுக்கலாம். சார் இதான் டங்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் கீழே வந்துட்டு உங்களுக்கு ஹையர்ட் போன் இருக்குது. ஸோ ஹையர்ட் போனு, அப்புறம் இந்த டங்குக்கும் ஹையர் போனுக்கும் இருக்கிற மசில் பேர் என்னது? ஹையர் லாசஸ் மசில். ஸோ இதான் ஹையர் லாசஸ் மசில், ஹையர் லாசஸ். ஸோ அப்புறம் என்ன ஆகுது, இங்கே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேருந்து வரப்போகிறது வந்துட்டு உங்களுக்கு 12th நர்வ் இது வழியாக இப்படி பாஸ் ஆக போகுது, 12th நர்வ். அதுக்கப்புறமா மேலே பாஸ் ஆக போகிறது நம்ம ஆல்ரெடி இந்த மேண்டிபுலர் நர்வில் ஒரு லிங்குவல் நர்வ்னு சொல்ல நர்வ் பார்த்தோம். ஸோ அந்த நர்வ் வந்துட்டு இது வழியாக இப்படி பாஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து மேலே ஏறப்போகுது, லிங்குவல் நர்வ். அண்ட் லிங்குவல் நர்வ் வந்து நம்ம ஒரு இது பார்த்தோம். ஸோ இந்த மசில் கிட்ட வரும்போது வந்துட்டு ஒரு கேங்லியான் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த கேங்லியான்லாம் வந்து சப்மாண்டிபுலர் கேங்லியான், அதை வந்துட்டு சப்மாண்டிபுலர் கேங்லியான் அதெல்லாம் கார்ட் டிம்பனி வந்து ரிலே ஆகிட்டு ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு ஆன்டீரியர் டூத்தர்லாம் ஸ்பெஷல் அண்ட் ஜெனரல் செஷன் கொடுக்கும் அப்படிலாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மசில் ஒன்று இருக்குது, இங்கே ஸ்டைலோட்ராசஸ் இங்கே இருக்குன்னா ஸ்டைலோட்ராசஸ்லேருந்து வர மசில் பேர் என்னது? ஸ்டைலோட்ராசஸ். ஸோ ஸ்டைலோட்ராசஸ்லேருந்து டங்குக்கு வர்ற மசில் ஸ்டைலோட்ராசஸ். இது எல்லாமே வந்து ஆன்டி ரிலேஷனில் இருக்க போகுது. ஸோ ஆன்டீரியராக உங்களுக்கு 12th நர்வ், லிங்குவல் நர்வ், தென் இந்த கேங்லியான் ப்ளஸ் வந்து அந்த ஸ்டைலோட்ராசஸ் மசில். அப்புறம் போஸ்டீரியர் என்ன இருக்க போதுன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் அழைச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் போஸ்டீரியர். ஸோ இதே இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு நர்வ் போகுது. ஸோ அது ஒன்றும் இல்லை, 9th நர்வ் தான். ஸோ 9th நர்வ் வந்து இதுக்கு பின்னாடி போகுது. ஸோ அப்புறம் 9th நர்வ் மட்டும் இல்லை, அப்புறம் இந்த ஸ்டைலோ ப்ராசஸ்லேயே வந்து ஒரு லிகமெண்ட் போகுது, இந்த ஸ்டைலோ ஹையர் லிகமெண்ட். அந்த லிகமெண்ட் வந்துட்டு போஸ்டீரியராக வரப்போகுது. இப்படி வரதுன்னா போஸ்டீரியராக பின்னாடி போகுது. அப்புறம் இதுவும் இந்த நர்வும் பின்னாடி போகுது. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த லிங்குவல் பிரான்ச்சஸ், லிங்குவல் ஆர்ட்ரிஸ், லிங்குவல் வெசல்ஸ் அதெல்லாம் வந்து அதுவுமே போஸ்டீரியராக பின்னாடி போகுது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டைகாஸ்டிக் ட்ரையாங்கிளில் கண்டென்ட்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சப்மண்டிபுலர் கிளாண்டை விட்டுட்டோம். சப்மண்டிபுலர் கிளாண்டுமே வந்துட்டு ரெண்டு பார்ட்டுமே, சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் பார்ட். இந்த இதை பிரிக்க போகிறது எந்தெந்த மைலோஹயாய்ட் மசில் தான். ஸோ மைலோஹயாய்ட் மசில் இங்கே இருக்குன்னா மைலோஹயாய்ட் மசிலுக்கு மேலே இருக்கிறது சூப்பர்ஃபிஷியல், அது கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு டீப் பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ இங்கே போஸ்டீரியர் ஸ்டைலோ ஹயாய்டு, இது ஸ்டைலோ ஹயாய்டு லிகமெண்ட்டு. அப்புறம் 9th நர்வ், அப்புறம் லிங்குவல் வெசல்ஸ் இருக்க போகுது, அப்புறம் சப்மண்டிபுலர் கிளாண்டும் அங்கே தான் இருக்க போகுது. இது எல்லாமே டைகாஸ்டிக் ட்ரையாங்கிளோட பிரான்ச்சஸாக வரப்போகுது. ஸோ இந்த ட்ரையாங்கிள்லாம் நம்ம நல்லா பார்த்தாச்சு. ஸோ என்னென்ன பார்த்தோம்? சப்மாண்டிபுலர் பார்த்தோம், டைகாஸ்டிக் அதோட கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தோம். தென் சப்மெண்டல் லிம்ஃப் நோட்ஸ் இருக்க போது, கேரட்டரில் எல்லா கண்டென்ட்ஸும் பார்த்தோம். மஸ்குலரில் 2 மசில், எஸ்டி ஸ்டெர்னோதைராய்டு அண்ட் ஸ்டெர்னோஹயாய்டு. ஸோ இதான் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நேற்று வந்து ஃபேஸில் இருக்கிற ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம நெக்கில் இருக்கிற ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்கில் இருக்கிற வந்து மெயினாக வந்து சப்க்ளேவியன், இந்த க்ரீன் கலர் மார்க் பண்ணிங்கன்னா சப்க்ளேவியன் ஆர்ட்ரி. ஸோ இந்த சப்க்ளேவியன் ஆர்ட்ரி வந்து அயோட்டில் வரப்போகுது. அது வந்த அப்புறம் அந்த ஆர்டி ஃபார்ம் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு
ஸ்கெலினஸ் ஆன்டீரியர் மசில் இப்போ மேலே இதை ஆர்ட்ரி வந்து அடியில் பாஸ் ஆக போகுது. ஸோ அடியில் பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இது வந்து பார்ட் 1 பார்ட் இது வந்து பார்ட் 2 அப்புறம் பார்ட் 3 அப்படின்னு 3ஆக வந்துட்டு நம்ம இந்த சப்க்ளேவியன் ஆர்ட்ரி வந்து பிரிக்கிறோம். ஸோ அதை பிரிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுறோம், அதுலேருந்து என்னென்ன பிரான்ச்சஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் பிரான்ச்லேருந்து வர்றது வந்து V18 சொல்லிட்டு வச்சுப்பாங்க, வெர்டிப்ரல் ஆர்ட்ரி. அப்புறம் ஐ வந்து இன்டர்னல் thoracic ஆர்ட்ரி, இன்டர்னல் thoracic. அப்புறம் டி வந்து தைரோசெர்விக்கல் ட்ரங்க். நம்ம நேற்றே தைரோசெர்விக்கல் ட்ரங்க் எங்கேயோ பார்த்தோம். ஸோ எங்கே பார்த்தோம், தைரோட பிளட் சப்ளையில் பார்த்தோம். தைரோசெர்விக்கல் ட்ரங்க்கில் வந்து இதுலேருந்து உங்களுக்கு திரும்பி 3 பிரான்ச் வரப்போகுது. இது V80, இது வந்து S80ன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ் வந்துட்டு உங்களுக்கு சுப்ரா ஸ்கேப்லர் ஆர்ட்ரி. ஐ தான் நம்ம நேற்று பார்த்த பிரான்ச், இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரி. அப்புறம் டி வந்து டிரான்ஸ்வர்ஸ் செர்விக்கல். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் பார்ட்டோட பிரான்ச்சஸ். செகண்ட் பார்ட்லேருந்து ஒரே பிரான்ச் தான் இருக்க போகுது. செகண்ட் பார்ட்லேருந்து உங்களுக்கு வந்து காஸ்டோ சர்விக்கல் ட்ரங்க்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். காஸ்டோ சர்விக்கல் ட்ரங்க்னு ஒரு பிரான்ச் தான் இருக்க போகுது. அப்புறம் தேர்ட் பார்ட்லேருந்தும் டார்சல் ஸ்கேப்புலர் ஆர்ட்ரி. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் 3, அந்த 3லேருந்து இன்னொரு 3 வருது. அப்புறம் செகண்ட் பார்ட்டில் 1 தான், தேர்ட் பார்ட்லேயும் 1 தான். ஸோ இதெல்லாம் வந்து சப்க்ளேவியன் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சப்க்ளேவியன் ஆர்ட்ரியோட ரிலேஷன்ஸ் பார்க்கணும். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு வரைஞ்ச இந்த மசில் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு என்ன மசில் வரணும், இது வந்து ஸ்கெலினஸ் ஆன்டீரியர் தான் பிரிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதுதான் ஸ்கெலினஸ் ஆன்டீரியர்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ எப்படி பிரிக்குது, இந்த ஆர்ட்ரி வந்து பின்னாடி பாஸ் ஆகுது. ஆர்ட்ரி வந்துட்டு பின்னாடி பாஸ் ஆகுது. அண்ட் அப்புறமா வெயின் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் பாஸ் ஆகுது. ஸோ மசில் நடுவில் இருக்குது, வெயினும் ஆர்ட்ரியும் முன்னாடி பின்னாடி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இது கீழே உங்களுக்கு ஃபஸ்ட் ரிப் அதெல்லாம் இருக்க போகுது. ஸோ அது முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்லேருந்து உங்களுக்கு வர்ற பிரான்ச் வந்துட்டு 3 பார்த்தோம்ல, இந்த V80ன்னு சொல்லிட்டு அது வந்து வெர்டிப்ரல் ஒரு பக்கம் போகுது. தென் அப்புறம் இன்ஃபீரியர் தைராய்டு வந்து தைரா செர்விக்கல் ட்ரங்க் இது வருதுன்னா அது வந்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பிரான்ச் இந்த SC, அப்புறம் செகண்ட் பிரான்ச் TC, அப்புறம் இங்கே போகிறது வந்து ஐடி வந்து இன்ஃபர் தைராய்டு. SC வந்து உங்களுக்கு சுப்ராஸ்காப்புலர். அப்புறம் வந்து TC வந்து டிரான்ஸ்வர்ஸ் செர்விக்கல். சுப்ராஸ்காப்புலர்னா பண்ண SS. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய போகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தா அந்த கேரட்டட் ஷீட் அந்த கேரட்டோட ECA ICAலாம் இந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ ஓகே. ஸோ அப்புறம் இங்கே ஒரு இம்பார்ட்டனாக என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த சப்க்ளேவியன் ஆர்ட்ரி வந்து போஸ்டீரியராக பாஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ரெனிக் நர்வ் இங்கே வரப்போகுது. ஸோ இந்த ஸ்கெலினஸ் ஆன்டீரியர் மசிலுக்கு இந்த சைட்லேருந்து இது பண்ணி ஸோ உள்ளே இருப்பது வந்து ஃப்ரெனிக் நர்வ். ஸோ ஃப்ரெனிக் நர்வ் என்ன பிரான்ச், C3 C4 C5 அந்த ரூட்டில் வந்துட்டு உங்களுக்கு கீழே டயஃப்ரம்க்கு போகுது. அது போகிற வழி வந்து இந்த வழி தான். ஸோ அதெல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரெனிக் நர்வ் இருக்க போகுது. ஸோ இதுதான் ரிலேஷன்ஸ். இது வந்து கேரட்டட் ஷீட் அந்த உள்ளே இருக்கிறது ப்ளஸ் இந்த ஆர்ட்ரிஸோட ஸ்ப்ளிட்டு. ஃபஸ்ட் வந்து வெர்டிபிள் ஆர்ட்ரி. ஸோ அப்புறம் இந்த வெர்டிபிள் ஆர்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சப்க்ளேவியன் ஆர்ட்ரி. ஸோ அதுலேருந்து வர்ற ஒரு ஃபஸ்ட் பிரான்ச் வந்து வெர்டிபிரல்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஏன் இதில் என்ன இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிபிள் ஆர்ட்ரிலேருந்து ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வெர்டிபிள் ஆர்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ வெர்டிபிள் ஆர்ட்ரி எப்படி பிரிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இதான் வந்து சப்க்ளேவியன் வச்சுக்கலாம். இங்கேருந்து உங்களுக்கு வந்து வெர்டிபிள் ஆர்ட்ரி ஃபஸ்ட் பிரான்ச்சாக வந்து உள்ளே போய் அதை வந்து இப்படி போதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன பார்க்கணுன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே 1 2 3 4 5 6. ஸோ இந்த டயக்ராம் என்ன சொல்லுது, ஸோ இதுதான் வெர்டிபிள் ஆர்ட்ரி.
அதில் வந்துட்டு மொத்தம் 1 2 3 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஸோ இந்த சப்ளிமெண்ட் ஆர்டரிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இது வந்து C6ஓட ஃபொராமன் டிரான்ஸ்வர்சியம், அதாவது அந்த வர்டிப்ராவோட சைடில் இருக்க ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸில் ஒரு ஃபொராமன் இருக்கும், அதான் ஃபொராமன் டிரான்ஸ்வர்சியம். அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ட்ராது. ஸோ அது வரைக்கும், ஸோ இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் இருக்கிறதுக்கு வந்து பார்ட் 1ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து C1 அப்படின்னா C5 C4 3 2 C1 C1 வரைக்கும் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகுதுல, இந்த ட்ராவல் ஆகிற பார்ட் வந்து பார்ட் 2ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபொராமன் மேக்னம். ஆக்சுவலி ஃபொராமன் மேக்னம் இப்படி தான் இன்ட்ராகைனில் என்ட்ரா போகுது. ஸோ அங்கேருந்து இது வரைக்கும் வர்றது வந்து பார்ட் 3ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உள்ளே போன அப்புறம் அதை பார்ட் 4ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து அப்போ C6ஆக இருக்கணும். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த இது வரைக்கும் வந்து உங்களுக்கு பார்ட் 1, அப்புறம் இங்கேருந்தும் இதுவும் C1ஆக இருக்க போகுது. அப்புறம் இங்கே ஸ்டாப் ஆச்சுன்னா பார்ட் 2, அப்புறம் இந்த பார்ட் 2 இப்போ இதுதான் C1 நினைக்கிறேன், இது C1. ஸோ அது வரைக்கும் பார்ட் 2, அப்புறம் அதில் இருந்து உங்களுக்கு இந்த ஃபொராமன் மேக்னம் என்ட்ரா வரைக்கும் பார்ட் 3, அதுக்கு மேலே உள்ளே போன அப்புறம் அந்த பார்ட் 4. ஸோ வெர்டிபிரல் ஆர்டரி வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க இந்த என்ட்ரன்ஸ் அந்த ஃபொராமன்ஸ் வச்சு. சரி, ஓகே, நம்ம ஆர்ட்ரிஸ் ஆஃப் நெக்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் இப்போ வந்து வெயின்ஸ் நெக் பார்க்கலாம். ஸோ வெயின்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் சேர்த்தே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, சரி ஒன்றும் பெருசாக புரியல, ஸோ தனியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ என்ன சொன்னோம், சுப்ரா ட்ராக்லியர் வேணும், சுப்ரா ஆர்பிட்டல் வேணும், சேர்ந்துட்டு வரப்போகிறது வந்து ஆங்குலர் வெயின். இந்த ஆங்குலர் வெயின் வந்துட்டு ஃபேஷியல் வெயினாக கண்டினியூ ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து சூப்பர்ஃபிஷியல் டெம்போரலும் மேக்ஸிலரி வெயினும் ஒன்றா சேர்ந்து வரப்போகிறது வந்து ரெட்ரோமேண்டிபுலர் வெயின். ஸோ இது வந்து ஃபேஷியல் வெயின், இது வந்து ரெட்ரோமேண்டிபுலர் வெயின். ரெட்ரோமேண்டிபுலர் வெயின் வந்துட்டு ரெண்டாக பிரியுது, போஸ்டீரியர் டிவிஷன் ஆன்டீரியர் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்டீரியர் டிவிஷன் ஆஃப் ரெட்ரோமேண்டிபுலர் வெயினும், இதுதான் ஆன்டீரியர் டிவிஷன், இது வந்து போஸ்டீரியர் டிவிஷன். ஆன்டீரியர் டிவிஷன் ஆஃப் ரெட்ரோமேண்டிபுலர் வெயினும் ஃபேஷியல் வெயினும் ஒன்றா சேர்ந்துட்டு காமன் ஃபேஷியல் வெயின்னு ஒன்று வருது. காமன் ஃபேஷியல் வெயின் வந்து என்ன பண்ணுது, ஐஜேவியில் போய் ட்ரெயின் ஆகுது. அதே போஸ்டீரியர் டிவிஷன் என்ன பண்ணுதுன்னா, இங்கேருந்தால் உங்களுக்கு போஸ்ட் ஆரிகுலர் வெயின் வருது. ஸோ அது கூட ஜாயின் ஆகிட்டு அதுதான் வந்து இஜேவியை ஃபார்ம் பண்ணுது. இஜேவி ஃபார்ம் பண்ணி இஜேவி போய்ட்டு உங்களுக்கு சப்க்ளேவியன் வெயினில் போய் ட்ரெயின் ஆக போகுது. இங்கே வந்து இஜேவி ஃபார்ம் வந்து இங்கே வந்து ஐஜேவியில் ட்ரெயின் ஆகுது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஐஜேவி நம்ம ஆல்ரெடி முன்னேற்று பார்த்தோம் எங்கே ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு, எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சிக்மாய்ட் சைனஸும் இன்ஃபீரியர் விட்ரஸல் சைனஸும் ஒன்றா சேரும் போது ஃபார்ம் ஆகும். அது வந்து மேலே அங்கே கிரெயின் வந்து எக்ஸிட் ஆகும்போதே ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது இந்த காமன் ஃபேஷியல் வெயின் போய் ட்ரெயின் ஆகுது. அதே இஜேவி வந்து இங்கே தான் அது ஃபார்மே ஆகுது. ஸோ இந்த பின்னாடி இருக்க இது வந்துட்டு போஸ்டீரியர் ஆரிகுலர் வெயினா. ஸோ இப்போ இந்த டயக்ராம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து போஸ்டீரியர் ஆரிகுலர் வெயின் இந்த பின்னாடி வருது. அப்புறம் இது வந்து ரெட்ரோமேண்டிபுலர் வெயின். எதுலேருந்து ஜாயின் ஆகுது, உங்களுக்கு சூப்பர்ஃபிஷியல் டெம்போரலும் மேக்ஸிலரி வெயினும் அது ரெண்டும் ஜாயின் ஆகி வர்றது வந்து ரெட்ரோமேண்டிபுலர் வெயின். அது வந்து ரெண்டாக பிரியுது பாருங்கள், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். ஆன்டீரியர் வந்து ஃபேஷியல் வெயின் கூட சேர்ந்துட்டு ஐஜேவியில் போய் ட்ரெயின் ஆகுது. அதே இந்த போஸ்டீரியர் வந்து போஸ்ட் ஆரிகுலர் வெயின் அது கூட போய் ஜாயின் ஆகிட்டு நமக்கு வந்து இஜேவியாக இது வருது, அது போய் சப்க்ளேவியன் வெயினில் போய் ட்ரெயின் ஆகுது. ஸோ இதுதான் வந்து வெயின்ஸ் ஆஃப் ஃபேஸ். இதுதான் நெக்லேயுமே ட்ரெயின் ஆக போகுது. அப்புறம் இந்த இடத்த வந்து இந்த யூஸ்வலாக இப்போ ரெட்டில் போடலாம், இந்த இடத்த வந்துட்டு டேஞ்சர் ஏரியா ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அது டேஞ்சர் ஏரியா ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க, இங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு கேவர்னஸ் சைனஸ்க்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஃபேஷியல் வெயினாக இருக்கும். ஸோ இங்கே போட்டிருக்காங்க இது ஃபேஷியல் வெயின், இது ஃபேஷியல் வெயின். ஸோ அந்த ஃபேஷியல் வெயினில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிரான்ச் வந்துட்டு எங்கே போகுதுன்னா கேவர்னஸ் சைனஸ்க்கு போகுது. இந்த டெரிகாய்ட் பிளெக்ஸஸ் ஆஃப் வெயின்ஸ் இந்த ஜைகமேட்டிக் கீழே இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு ரீச் ஆக போகுது. ஸோ அந்த இடத்துல ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேவர்னஸ் வெயினுக்கு போயிடும். ஸோ இது மூலமாக வந்து நமக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த ஜாயினிங் பார்ட் இது பேர் வந்து டீப் ஃபேஷியல் வெயின்.
ஃபேஷியல் வெயின்லேருந்து டீப் ஃபேஷியல் போய் அது போய் டெரிகார்ட் பிளெக்ஸஸில் போய் இதுவாக போகுது. அங்கேருந்து உங்களுக்கு வந்து கேவர்னஸ் சைனஸ்க்கு போகுது. ஸோ அப்படி போச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும், கேவர்னஸ் சைனஸ்க்கு போய்டும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் ஒரு வழி கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு வழி இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது வந்து ஆங்குலர் வெயின்லாம் சொன்னோம்ல, இங்கே இருக்கிறது ஆங்குலர் வெயின். ஸோ அந்த ஆங்குலர் வெயின்லேருந்து ஆப்தால்மிக் வெயின். ஸோ இப்போ இந்த பக்கம் ஆங்குலர் வெயின் இருக்குன்னா அதுலேருந்து ஆப்தால்மிக் வெயின் போய் ஆப்தால்மிக் வெயின்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் கேவர்னஸ் சைனில் போய் ட்ரெயின் ஆகிடும். ஸோ ஆப்தால்மிக் வெயின். ஸோ எதர் ஆப்தால்மிக் வெயின் ஆர் டீப் ஃபேஷியல் வெயின். அதுலேருந்து டெரிகாய்ட் பிளெக்ஸஸ்க்கு போய் அங்கேருந்து உங்களுக்கு கேவர்னஸ் சைனஸ் போகுது. ஸோ அது கூட இன்ஃபெக்ஷன் வந்து மேலே சூப்பர்ஃபிஷியலாக இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள டீப்பாக போய் கேவர்னஸ் சைனஸ்க்கே போயிடுது. ஸோ அப்போ வந்து அது டேஞ்சரஸாக மாறுது. ஸோ அதனால் அது டேஞ்சர் ஏரியா ஆஃப் ஃபேஸ்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஹெட் அண்ட் நெக் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அப்பர் லெம்க்கு போகலாம். ஸோ அப்பர் லெம்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம போன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். போன்ஸ் வந்து இது கிளாவிக்கல். ஸோ கிளாவிக்கல் தான் ஃபஸ்ட்டு ஃபார்மிங் லாங் போன், அப்புறம் லாங் போன் வித் நோ மெட்லரி கேவிட்டி, அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், ஒன்லி லாங் போன் டு எக்ஸிஸ்ட் ஹாரிசான்டலி. அந்த மாதிரி நிறையா இதுக்கு லாங் போன்னு சொல்லுவாங்க. லாங் போன் ஃபீச்சர் நிறைய இதில் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஸோ அந்த கிளாவிக்கல் நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோன்னா, ஸோ கிளாவிக்கல் ஃபார்மர் வந்து 2 ப்ரைமரி சென்டர் இருக்கும், ஒரு செகண்டரி சென்டர் இருக்கும். அப்புறம் இது லாஸ்ட் போன் டு ஆசிஃபை 25 இயர்ஸ் அப்புறமா தான் ஆசிஃபை ஆகும். ஸோ அதெல்லாம் பேசிக்கான ஃபேக்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஆனட்டமிக்கு அப்ளைடாக பார்க்கலாம் என்ன தேவைப்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃப்ராக்சர் ஆஃப் கிளாவிக்கல். ஸோ இங்கே ஒரு கிளாவிக்கல் இருக்குது, இது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃப்ராக்சர் ஆஃப் கிளாவிக்கல் வந்து நம்ம எப்படி பிரிச்சிருப்போம்னா, லைக் மோஸ்ட் காமன் வந்து மீடியல் 2/3 அண்ட் லேட்ரல் 1/3 அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் கிளாவிக்கல்னால் இது வந்து 3 பார்ட்டாக பிரித்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகும். இது மீடியல் சைடு, இது லேட்ரல் சைடுனா மீடியல் 2/3 அண்ட் லேட்ரல் 1/3 தான் ஃப்ராக்சர் ஆகும்னு சொல்லி நான் படிச்சிருப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு இது வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட் காமன் சைட் வந்து மீடியல் கிளாவிக்கல் மாதிரியே இல்லை, மீடியல் 3/5 அப்புறம் லேட்ரல் 2/5. ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து 5 பிரிக்கிறாங்க. 1 2 3 4 3 2 3 4 5 5 பிரிச்சாச்சு. ஸோ 5 பிரித்து இந்த இடத்துல மீடியல் 3/5 அண்ட் லேட்ரல் 2/5 இதுதான் வந்து மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றிட்டாங்க. அண்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ளைடு கான்செப்ட் வரும். ஸோ இதுவுமே பாருங்கள், இந்த இடத்துல பிரிச்சிங்கன்னா 1 2 3 4 5 பிரியுதா. ஸோ மீடியல் 3/5 லேட்ரல் 2/5. ஸோ அந்த ஜங்ஷனில் ஃப்ராக்சர் தான் இப்போ மோஸ்ட் காமன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாவிக்கலோட அட்டாச்மெண்ட்ஸ் பார்க்கணும். கிளாவிக்கலும் இது அட்டாச் ஆக போகுது ஸ்டெர்னம் ப்ளஸ் இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கேப்புலா அதான் அட்டாச் ஆக போகுது. அதான் எது இதில் அட்டாச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெர்னோ கிளாவிக்குலர் லிகமெண்ட். ஸோ ஸ்டெர்னமும் கிளாவிக்கலும் ஜாயின் ஆகி ஸ்டெர்னோ கிளாவிக்குலர் லிகமெண்ட், அவ்வளோ சிம்பிளாக. அப்புறம் கோஸ்டோ கிளாவிக்குலர் லிகமெண்ட். ஃபஸ்ட்டு ரெப்புமே கிளாவிக்கல் கூட அட்டாச் அதுக்கும் லிகமெண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம காஸ்டோ கிளாவிக்குலர் லிகமெண்ட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு 3 லிகமெண்ட் இருக்க போகுது. அக்ரோமியல் கிளாவிக்குலர் லிகமெண்ட், அக்ரோமியல் ப்ராசஸ், ஸ்கேப்லோட அக்ரோமியல் ப்ராசஸும் இதுவும் ஜாயின் ஆகுதுன்னா அக்ரோமியல் கிளாவிக்குலர் லிகமெண்ட். அதுக்கப்புறம் கொரக்கோட் கிளாவிக்குலர் லிகமெண்ட். ஸோ அது கொரக்காய்ட் ப்ராசஸ், அதுவும் இதுவும் ஜாயின் ஆகுதுன்னா கொரக்கோட் கிளாவிக்குலர். அப்புறமா இங்கே ஒரு லிகமெண்ட் இருக்குது. ஸோ இதை அவங்க மென்ஷன் பண்ணல, ஏன்னா கிளாவிக்கல் கூட ஜாயின் ஆகாது. ஸோ இந்த இது பேர் வந்து கொரக்கோ அக்ரோமியல் லிகமெண்ட். ஆக்சுவலி இது வந்து கொரக்காய்டுக்கும் அக்ரோமியலுக்கும் லிகமெண்ட் ஆக்சுவலி. ஆனால் வந்து இது இந்த கிளாவிக்கல் கூட இது வராது. எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் வெயிட் எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயிட் வந்து நம்ம கையில் தூக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகும்னா, ஃபஸ்ட் ஹியூமரஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து ஸ்கேப்லாக் போகுது. தென் ஸ்கேப்லாலேருந்து இந்த லிகமெண்ட்ஸ் வழியாக, ஸோ இந்த கொரக்காயிலேருந்து கொரக்கோ கிளாவிக்குலர் மூலமாக கிளாவிக்கலுக்கு, ப்ளஸ் அக்ரோமியன்லேருந்து அக்ரோமியல் கிளாவிக்குலர் வழியாக கிளாவிக்கலுக்கு, இது ரெண்டும் போய் கிளாவிக்கல்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டெர்னமுக்கு போகுது. எந்த லிகமெண்ட் வழியாக? ஸ்டெர்னோ கிளாவிக்குலர் வழியாக. ஸோ கொஸ்டின் என்னென்னா, இந்த 3 லிகமெண்ட்டு அக்ரோமியல் கிளாவிக்குலர், கொரக்கோ கிளாவிக்குலர், ஸ்டெர்னோ கிளாவிக்குலர் இதெல்லாம் ஆப்ஷனில் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கொரக்கோ அக்ரோமியல் லிகமெண்ட்டும் வந்து ஆப்ஷனை கொடுத்துட்டு விச் டஸ் நாட் இன்வால்வ் இன் வெயிட் ட்ரான்ஸ்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ கொரக்கோ அக்ரோமியல் அது வந்து கொரக்கோயிலுக்கும் அக்ரோமியலுக்கும் இங்கே கிளாவிக்கலே உள்ளே வரல. ஸோ அதனால் அந்த லிகமெண்ட் வந்து உங்களுக்கு வெயிட் ட்ரான்ஸ்மிஷனில் இதுவும் ஆகாது.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளாவிக்கலுக்கு அடியில் போகலாம். கிளாவிக்கலுக்கு அடியில் வந்து பிரேக்கியல் பிளெக்ஸஸ். ஸோ பிரேக்கியல் பிளெக்ஸஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தா ஒன்றும் புரியாது. நம்ம யூசுவலாக ரொம்ப ஃபேமஸான ஒரு டயக்ராம் நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் இயரில் வரைஞ்சிருப்போம். அந்த டயக்ராமுக்கே போயிடலாம். ஸோ அந்த டயக்ராமில் என்ன இருக்க போகுது, உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபஸ்ட்டு ரூட். ஸோ எப்படி சொல்லுவாங்க, இதோ ராமு, டெய்லர், ட்ரிங்க்ஸ், கோல்டு பீர் அப்படின்னு ஒரு நிமோனிக்ஸ் இருக்கும். ரூட்டு, ட்ரங்க்கு, டிவிஷனு, கார்டு, தென் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம என்ன ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், C5, C6, C7, C8, T1. ஸோ இதெல்லாம் தான் ரூட்டு. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகுது, ஒரு 3 ட்ரங்க்கு. C7 மட்டும் சிங்கிளாக ஃபார்ம் ஆக போகுது. மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு பேராக ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் ட்ரங்க்கு. அப்பர் ட்ரங்க், மிடில் ட்ரங்க், தென் லோவர் ட்ரங்க். ஸோ அந்த ட்ரங்க் என்ன பண்ண போகுது, 2 பிரிய போகுது. எல்லா ட்ரங்க்குமே 2 பிரியுது. அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஆன்டீரியர் டிவிஷன், போஸ்டீரியர் டிவிஷன் பிரிச்சுடுறாங்க. அப்புறம் என்ன போகுது, எல்லா போஸ்டீரியரும் ஒன்றா சேர்ந்து இது போஸ்டீரியர் கார்டு அப்படின்னு வரப்போகுது. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஆன்டீரியரும் இந்த செகண்ட் ஆன்டீரியரும் ஒன்றா சேர்ந்து லேட்ரல் கார்டு வரப்போகுது. அப்புறம் இந்த லாஸ்ட் ஆன்டீரியர் மட்டும் தனியாக வந்து மீடியல் கார்டு. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம வந்து இந்த ரூட் வழினா பார்க்க போகிறோம். ஸோ லேட்ரல் கார்டோட பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். LMLன்னு சொல்லிட்டு ஒரு நிமோனிக் வச்சுருப்பாங்க. LML என்னது, லேட்ரல் பெக்டோரல் நர்வ். M வந்துட்டு மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ். அப்புறம் இன்னொரு லைன் வந்து லேட்ரல் ரூட் ஆஃப் மீடியன் நர்வ். அதுக்கப்புறம் இந்த மீடியல் கார்டில் வந்துட்டு போஸ்டர் கார்டில் வந்து உங்களுக்கு இதோட நிமோனிக் வந்து சம் ஸ்டார்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. ஸ்டார்ஸில் வந்து S வந்து உங்களுக்கு சப்ஸ்காப்புலர் நர்வ். இந்த எஸ்ஸுமே வந்து சப்ஸ்காப்புலர் நர்வ் தான். இது மேலக்குனால இது அப்பர் சப்ஸ்காப்புலர், இது வந்து லோவர் சப்ஸ்காப்புலர். ஸோ அப்புறமா நடுவில் இருக்க T வந்து உங்களுக்கு தொரக்கோடாசல் நர்வ். தொரக்கோடாசல் இன்னொரு பேர் என்னது, நர்வ் டு லாட்டிஸ் மெஜாசி. அப்புறம் A வந்து ஆக்சிலரி நர்வ் இருக்க போகுது. R வந்து ரேடியல் நர்வ். ஸோ அப்புறம் மீடியல் கார்டில் வந்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி இதுலேயும் ஒரு நிமோனிக் இருக்கும். ட்ரிபிள் எம் இல்லை 4M நினைக்கிறேன். 4M ஒரு U வந்து அல்னாரு. M வந்துட்டு இங்கே மேலே பாருங்கள், லேட்ரல் பெக்டோரல்னால் இது வந்து மீடியல் பெக்டோரல். லேட்ரல் ரூட்னால் இப்போ இது மீடியல் ரூட்டு. அப்புறம் இன்னொரு M வந்து மீடியல் குட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஒன்று ஆர்மு, இதுவும் அதே பேர் ஆஃப் 4 ஆர்ம். ஸோ இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்து பழக்கணும் ஒரு பிரான்ச்சு. ஸோ அப்புறம் இதோட இப்போ நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கணும்னா இதோட ரூட் வேல்யூ. ஸோ ஒரு நர்வுக்கும் ஒரு ரூட் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த ரூட் வேல்யூ வந்து திரும்பி கேட்டு தொலை பண்ணுவாங்க. ஸோ அந்த லேட்ரல் கார்டில் வந்துட்டு நீங்களே பாருங்கள் என்னென்னலாம் வருது. ஸோ லேட்ரல் கார்டுக்கு என்னென்னலாம் கொடுக்குது, C5 கொடுக்குது, C6 கொடுக்குது, C7 கொடுக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரூட்லேருந்து இங்கே வரனால இந்த மூணுத்துக்குமே வந்து C5, C6, C7. ஸோ அவ்வளோதான். ஸோ மீடியல் கார்டில் வந்துட்டு இந்த மீடியல் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். C8, T1 அது மட்டும் தான் வருது. C8, T1 இது மட்டும் தான் மீடியல் கார்டுக்கு வருது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற அந்த 4 நர்வுக்குமே வந்து ரூட் வேல்யூ வந்து C8, T1 தான். ஆனால் அந்த அல்னாருக்கு மட்டும் வந்து C7, C8, T1. ஸோ ஏன்னா C7லேருந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரூட் வந்து இந்த மாதிரி நல்ல அப்படியே வந்து ஜாயின் ஆகும். ஸோ ஜாயின் ஆகி அல்னாருக்கு மட்டும் அது கொடுக்க போகுது. ஸோ அதனால அது வந்து C7, C8 அப்புறம் T1. ஸோ C7, C8, T1 அல்னாருக்கு மட்டும்.
மீதிலாம் C81 தான். இந்த போஸ்டீரியர் கார்டில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஆக்சுவலி போஸ்டீரியருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ரூட்டுமே வரும். ஸோ இங்கே இருக்கிற 5, 6 இது வழியாக போஸ்டீரியர் வருது. எல்லாரும் போஸ்டீரியர் வரனால எல்லாமே இருக்க போகுது. ஆனால் வந்து உள்ளே இருக்கிற நர்வில் வந்து ரேடியலுக்கு மட்டும்தான் அந்த இது இருக்க போகுது. ரேடியல் மட்டும்தான் ஆல் ரூட். C5லேருந்து T1 இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆக்ஸிலரிக்கு வந்து உங்களுக்கு வெறும் C5, C6 மட்டும்தான் இருக்க போகுது. அதே இந்த ஸ்கேப்லர் அப்பர் லோவர் அதுக்குமே C5, C6 மட்டும்தான். இந்த லாட்டிஸ் மெட்டாசிக் அந்த மசிலுக்கு வந்துட்டு C6, C7, C8 இதெல்லாம் கொஞ்சம் மக்கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ கிளினிக்கல் அனாட்டமிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த அப்பர் ட்ரங்க் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? இந்த அப்பர் ட்ரங்க் வந்து ஒரு பிரான்ச் 2 பிரான்ச் வரும், தனியாக ஒரு பிரான்ச். ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு பிரான்ச், இங்கே ஒரு பிரான்ச் வரும். ஒன்று வந்து சுப்ராஸ்காப்புலர் நர்வ், அப்புறம் கீழே வந்து நர்வ் டு சப்க்ளேவியஸ். சப்க்ளேவியஸ் மசில். ஸோ இந்த 2 பிரான்ச் எதுக்கு போடுறோன்னா இப்போ வந்து அப்ளை அனாட்டமி பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன போகுதுன்னா இந்த அப்பர் ட்ரங்க் வந்து இது இங்கே அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஹெர்ப்ஸ் பால்சின்னு வரப்போகுது. அதே லோவர் ட்ரங்க் இங்கே அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து க்ளம்கேஸ் பேரலிசிஸ்னு வரப்போகுது. ஸோ ஹெர்ப்ஸ் பால்சி அண்ட் க்ளம்கேஸ் பால்சி. ஸோ ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெர்ப்ஸ். ஸோ இது வந்து ஹெர்ப்ஸ் பால்சி. ஸோ ஹெர்ப்ஸ் பால்சியில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட கை எப்படி இருக்குது, ஆக்சுவலி இது கொஞ்சம் படுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலி எப்படி இருக்கணும்னா அடக்ட் ஆகிருக்கும் ப்ளஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அப்புறம் வந்து மீடியலி ரொட்டேட் ஆகிருக்கும். மீடியல் ரொட்டேட்டட், அடக்டடு, அப்புறம் எக்ஸ்டெண்டட். ஸோ இது எல்லாமே ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆக போகிறனா வந்து அப்பர் ட்ரங்க்கில் வந்து மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ் அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ் தான் எல்லாமே வந்து இந்த ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம். ஸோ அடுத்து நம்ம பார்ப்போம் நர்வ் சப்ளை ஆஃப் ஆர்ம் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் எல்லாமே சப்ளை பண்ண போகிறது வந்து மஸ்குலோகுட்டேனியஸ். ஸோ அது சப்ளை பண்ணுறனால அந்த ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் தான் வந்து ஃப்ளெக்ஷனை காஸ் பண்ண போகுது. ஸோ ஆனால் இந்த ஃப்ளெக்ஷன் வந்துட்டு இங்கே காஸ் ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆக போகுது, மஸ்குலோகுட்டேனியஸ் வேலை செய்யாதனால எக்ஸ்டெண்ட் ஆக போகுது இந்த எல்போவில். அதுக்கப்புறம் இந்த சுப்ராஸ்பைனேட்டஸ், இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 எக்ஸ்ட்ரா பார்த்தோம்ல, இந்த சுப்ராஸ்பைனேட்டஸ் அந்த மசிலுமே சப்ளை ஆகாதனால சுப்ராஸ்பைனேட்டஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்டக்ஷன் காஸ் பண்ண போகுது. ஸோ அப்டக்ஷன் சுப்ராஸ்பைனேட்டஸ் வேலை செய்யாதனால அடக்ஷன். ஸோ அந்த ஆர்ம் ஆக்சுவலி வந்து இப்படி இருக்கும், இந்த குழந்தைங்க வந்து பக்கத்துலேயே தான் இருக்கும், அடக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த அடக்ட் ஆகிட்டு இருக்கிறது காரணம் வந்து சுப்ராஸ்பைனேட்டஸ் வேலை செய்யறதுனால, இது வேலை செய்யாதனால அடக்ட் ஆக போகுது, அடக்ஷன் இருக்க போகுது. சரி அதுக்கப்புறம் வந்து ஆக்சிலரி நர்வ் அதுவுமே அஃபெக்ட் ஆக போகுது. அதனால் டெல்டாய்டுமே வந்து உங்களுக்கு வேலை செய்யாது. டெல்டாய்டுமே அப்டக்ட் தான் பண்ணும். ஸோ சுப்ராஸ்பைனேட்டஸ் ஸ்டார்டிங் 15 டிகிரிஸு, அதுக்கப்புறமா டெல்டாய்டு அதுவும் 2மே வேலை செய்யலை. ஸோ அதெல்லாம் அடக்ட் ஆகிருக்க போகுது. அப்புறம் வந்து மீடியல் ரொட்டேட் ஆகிட்டு ஃபோராம் ப்ரொனேட்டும் ஃபிங்கர்ஸ் ஃப்ளெக்ஸ்ட் ஆக போகுது. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஆக்சுவலி வந்து இது சொல்லாமல் தெரியல, ஆனால் வந்து இது போலீஸ்மேன் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போலீஸ்மேன் நிற்கிறாங்கன்னா அவங்க வந்து இப்போ பிரைப் தான் வாங்கிட்டு அனுப்ப போகிறாங்க அப்படின்னா கை வந்து பின்னாடி கட்டி ஒரு மாதிரி அந்த காசு கேட்குற மாதிரி நிற்க, அதெல்லாம் பார்க்க வந்து போலீஸ்மேன் டிப் ஆர் வெயிட்டர்ஸ் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போலீஸ்மேன்ஸ் டிப் டிஃபார்மிட்டின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. சரி ஓகே, அப்புறம் வந்து க்ளம்கேஸ் பேலசிஸ் இது வந்து போகிறாங்க லோவர் பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லோவர் பிரேக்கியல் பிளெக்ஸஸ் என்ன இருக்க போகுதுன்னா இந்த C8T1, ஸோ இது ஜாயின் ஆகுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது அஃபெக்ட் ஆச்சுன்னா இது வந்து இந்த க்ளம்கேஸ் அங்கே வந்து என்னென்ன போகுதுன்னா அல்னார் நர்வும் மீடியன் நர்வ். ஸோ அல்னார் நர்வும் மீடியன் நர்வும் அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ அல்னார் நர்வ் மீடியன் நர்வ் நம்ம ஆல்ரெடி இந்த அல்னார் நர்வ் மீடியன் நர்வ் படிச்சிருந்தீங்கன்னா பால்சியில் வந்துட்டு க்ளா ஹேண்டுன்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கேயுமே வந்து க்ளா ஹேண்ட் தான் வரப்போகுது. ஸோ க்ளா ஹேண்ட் டியூ டு அல்னார் அண்ட் மீடியன். அதுக்கப்புறம் வந்துட்டு சர்விக்கல் ஃப்ளக்ஸ் ட்ரங்க்குமே அஃபெக்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் என்ன ஆகும்னா ஹார்னஸ் சிண்ட்ரோம், சிம்பத்தட்டிக் ட்ரங்க்குமே அஃபெக்ட் ஆகிருக்கும். அது என்ன ஹார்னஸ் சிண்ட்ரோம் வந்து மயோசிஸ், டோசிஸ், ஆனட்ரோசிஸ். ஸோ க்ளா ஹேண்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹார்னஸ் சிண்ட்ரோம் அது ரெண்டும் ஒன்றா வரும்போது உங்களுக்கு வந்து இது க்ளம்கேஸ் பால்சி. ஸோ அண்ட் இப்போ இது எப்போ வரப்போகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து
மொதல் மலை மேலேருந்து கீழே விழுறாங்கன்னா, அப்போ இங்கே ஒரு மரம் இருக்குது. ஸோ இதான் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ மேலேருந்து அவங்க கீழே விழுறாங்கன்னா, மரம் இருக்கும்போது டக்குன்னு இந்த ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஹோல்ட் பண்ணி நிற்கிறாங்கன்னா, அப்போ வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆக போகுது. கை வந்து சடனாக ஒரு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். அந்த மாதிரி டைமில் வந்து லோவர் ட்ரங்க் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இந்த இது ஃபால்ஸ் எப்போ வரும்னா, பர்த் எஃபெக்டில் பர்த் டைமில் வந்துட்டு ஷோல்டர் டிஸ்டோஷியா இருக்கும். அப்போ வந்துட்டு ஷோல்டர் டிஸ்டோஷியா இருக்கும் போதுமே பிடிச்சி புல் பண்ணாங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த அப்பர் ட்ரங்க் ஆஃப் பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அஃபெக்ட் ஆகிட்டு இந்த போலிஸ்மன் டிப் டிஃபார்மிட்டி வரப்போது. இதில் வந்து க்ளா ஹேண்ட் ப்ளஸ் ஹார்னஸ் சிண்ட்ரோம் க்ளம் கேஸில். அப்புறம் இது ஒரு ஃபேமஸான பிக்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்கேப்புலா விங் ஆகிட்டு இருக்கு சொன்னால் இது பேர் வந்து விங்கிங் ஆஃப் ஸ்கேப்லா. ஸோ விங்கிங் ஆஃப் ஸ்கேப்லா யார் காஸ் பண்ண போகிறா? லாங் தொராசிக் நர்வ். ஸோ லாங் தொராசிக் நர்வ் வந்துட்டு செரேட்டஸ் ஆன்டீரியஸ் வந்து சப்ளை பண்ண போகுது. செரேட்டஸ் ஆன்டீரியஸ் என்ன பண்ண போகுதுன்னா, ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா அந்த ரிப்போட சைட்லலாம் அட்டாச் ஆகிருக்கும் மசில். அட்டாச் ஆகிட்டு பின்னாடி போயிட்டு ஸ்கேப்புலாவோட பார்டரில் போய் அட்டாச் ஆக போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா, ஸ்கேப்புலா வந்து அதோட பொசிஷனில் வைக்கிறது யூஸ் ஆகிறது செரேட்டஸ் ஆன்டீரியஸ் தான் அந்த பொசிஷனில் வச்சுருக்கோம். ஆனால் வந்து இப்போ இந்த இடத்துல அந்த லாங் தொராசிக் நர்வ் வந்து அஃபெக்ட் ஆனதுனால வந்து செரேட்டஸ் ஆன்டீரியரும் செரேட்டஸ் மசிலுமே ஒழுங்காக வேலை செய்யாதனால விங்கிங் ஆஃப் ஸ்கேப்புலா. ஸோ இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸில் 3 தான் இம்பார்ட்டன்ட். விங்கிங் ஆஃப் ஸ்கேப்புலா, க்ளம் கேஸ் அண்ட் எர்ப்ஸ் பால்சி. தென் அவ்வளோதான். ஸோ நம்ம பிரேக்கியல் பிளெக்ஸஸ் முடிச்சது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்முக்கு போகலாம். ஸோ ஆர்மோட ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மசில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம் இதில் இருக்கிற மசில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான பைசெப்ஸ் பிரேக்கே. பைசெப்ஸ் பிரேக்கேலாம் இந்த பேரில் தெரியும். பைனா 2 செப்ஸ்னா ஹெட்டு. ஸோ 2 ஹெட் இருக்கிற ஒரு மசில் தான் பைசெப்ஸ் பிரேக்கே. ஸோ இந்த பைசெப்ஸ் பிரேக்கேயோட 2 ஹெட்டில் வந்துட்டு என்ன கொஸ்டின் இருக்க போது, லாங் ஹெட் ஷார்ட் ஹெட் எங்கெங்கே இந்த வருதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து லாங் ஹெட். இதை வந்து லெனாய்ட், இந்த இடத்துல லெனாய்டு இது கேவிட்டி இருக்க போகுது. அதுக்கு மேலே வந்துட்டு சுப்ரா லெனாய்ட், இன்ஃப்ரா லெனாய்ட் டியூபர்கல் 2 இருக்க போகுது. சுப்ரா லெனாய்ட் டியூபர்கலில் போகிறது வந்து பைசெப்ஸ். அதே இன்ஃப்ரா லெனாய்டில் போகிறது வந்து ட்ரைசெப்ஸ். இது லாங் ஹெட். பைசெப்ஸ்க்கும் லாங் ஹெட் தான் போகுது, ட்ரைசெப்ஸ்க்கும் லாங் ஹெட் தான் போகுது. எங்கே போகுது? சுப்ரா லெனாய்ட் டியூபர்கலில், ட்ரைசெப்ஸ் வந்து இன்ஃப்ரா லெனாய்ட் டியூபர்கலில். ஸோ அதனால் லாங் ஹெட் அங்கே. ஷார்ட் ஹெட் வந்து இங்கே கொரக்காட்ராசஸ் இருக்கு இல்லையா, கொரக்காட்ராசஸ்லேருந்து வரப்போ வந்து ஷார்ட் ஹெட். இங்கேருந்து அந்த இதுலேருந்து வரப்போ வந்து லாங் ஹெட். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு மசில் ஃபார்ம் பண்ணி அது போய்ட்டு அவனுக்கு வந்து இந்த இதான் ரேடியல் போனோட ரேடியல் டியூபராசிட்டி அங்கே போய் அட்டாச் ஆக போகுது. ஸோ ஆரிஜின் எங்கே 2 இது. லாங் ஹெட் வந்து அவனுக்கு சுப்ராலெனாய்ட் டியூபர்கல், ஷார்ட் ஹெட் வந்து கொரக்காட்ராசஸ், அட்டாச்மெண்ட் வந்து ரேடியல் டியூபராசிட்டி ஆஃப் ரேடியல் போன். ஸோ அப்புறம் சப்ளை வந்து நம்ம ஆல்ரெடி அங்கேயே சொன்னோம். மஸ்குலோகுட்டீனஸ் நர்வ் தான் வந்து ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம் வந்து சப்ளை பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஆன்டீரியர், இது சப்ளை பண்ண போகுது. அப்புறமா அந்த மசில் ரிமூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம். இந்த பைசெப்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது கீழே வந்துட்டு இது வந்து உங்களுக்கு பிரேக்கியாலிஸ். இந்த க்ரீன் கலருக்கு வந்து பிரேக்கியாலிஸ் மசில். அதே இந்த மேலேக்கு வந்து உங்களுக்கு கொரக்கோ பிரேக்கியாலிஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்கியாலிஸ் பார்க்கலாம். பிரேக்கியாலிஸ் வந்து லோவர் பார்ட் ஆஃப் ஹியூமரஸ். இந்த ஹியூமரஸ் இங்கேருந்து ஆரிஜினேட் ஆகிட்டு அட்டாச்மெண்ட் வந்துட்டு போயிட்டு அல்னா டியூபராசிட்டி. ஸோ ஃபஸ்ட் வந்து ரேடியல் டியூபராசிட்டி பார்த்தோம் பைசெப்ஸ்க்கு. இது வந்து அல்னா டியூபராசிட்டிலே அட்டாச் ஆக போகுது. ஸோ அட்டாச் ஆனால் இந்த மசில் வந்து ஹைப்ரிட் மசில்னு சொல்கிறோம். ஸோ ஏன் ஹைப்ரிட்னா டியூவல் நர்வ் சப்ளை, 2 நர்வ் இருக்க போகுது. ஸோ ஒரு நர்வ் ஆப்வியஸ்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தா மஸ்குலோகுட்டீனஸ், ஏன்னா அதுதான் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டு. ஸோ மஸ்குலோகுட்டீனஸ் மட்டும் இல்லாமல் என்ன அதனால் இதை பாதியாக பிரிச்சிடுறாங்க. மீடியல் சைடு தான் வந்து உங்களுக்கு இந்த மஸ்குலோகுட்டீனஸ் கொடுக்குது. அதே லேட்ரல் சைடு வந்து ரேடியல் நர்வ் கொடுக்குது. ஸோ 2 நர்வ் சப்ளை இருக்கிறதுனால இதை வந்து நம்ம இது ஹைப்ரிட் மசில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு என்ன மசில் விட்டோம், கொரக்கோ பிரேக்கியாலிஸ். அது பேர்லேயே இருக்குது. கொரக்காய்ட்லேருந்து ஆரம்பித்து பிரேக்கியம்னா கை, அது வரைக்கும் போகுது. இது எல்லாமே வந்து ஆன்டீரியர் மசில்ஸ் ஆஃப் ஆர்ம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ண போகுது, உங்களுக்கு ஃப்ளெக்ஷன் தான் மெயினான ரோலே வந்து ஃப்ளெக்ஷன் தான் என்னோட மெயின் ரோல். அதுக்கப்புறம் அக்சசரியாக உங்களுக்கு இந்த மீதி ரோல்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம ஒன்றா லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இது வந்து கொரக்கோ பிரேக்கியாலிஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு பிரேக்கியாலிஸ்.
இது வந்து பைசெப்ஸு, இது வந்து கொரக்கோப்ரேக்கியாலிஸ். ஸோ இந்த மசில்லாம் பார்த்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம அப்புறம் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்ம்க்கு போகலாம். போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம் போகலாம். ஸோ இங்கே என்ன மசில் இருக்குது? மெயினான மசில் வந்து ட்ரைசெப்ஸ். ஸோ ட்ரைசெப்ஸ் இதுலேயும் அதே மாதிரி பேரில் இருக்க ட்ரைனா 3, செப்ஸ்னா ஹெட்டு. ஸோ 3 ஹெட் இருக்க போகுது. ஒரு ஹெட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ் எங்கேருந்து வரப்போகுது? இன்ஃப்ராரெட் லெனட். இங்கே இன்ஃப்ராரெட் லெனட் டியூபர்க்கல்ல வந்து உங்களுக்கு வந்து லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ் வரப்போகுது. லேட்ரல் ஹெட்டும் மீடியல் ஹெட்டும் எங்கே? ஸோ மீடியல் ஹெட் இந்த டயக்ராம் தெரில. நம்ம இந்த டயக்ராம் இந்த க்ரீன் கலரில் இதுதான் ஆக்சுவலி மிடில் ஹெட். மிடில் ஹெட் தெரியாது. நம்ம லேட்ரலையும் லாங்கையும் எடுத்தால் தான் மிடில் ஹெட் தெரியும். ஸோ இது மீடியல், இது வந்து லேட்ரல், இது வந்து லாங் ஹெட். ஸோ இந்த 3 ஹெட்டுமே வந்துட்டு மீடியல் வந்து கொஞ்சம் கீழே இருந்து இந்த ரேடியல் க்ரூவ் இங்கே பாஸ் ஆகும். ரேடியல் க்ரூவுக்கு கீழேருந்து வர்றது வந்து மீடியல் ஹெட். ரேடியல் க்ரூவுக்கு மேலே தர்றது வந்து லேட்ரல் ஹெட். ஸோ ரேடியல் க்ரூவ் வச்சு தான் வந்து இந்த ஹெட்டை பிரிக்கிறோம். அது பிரித்த அப்புறம் என்ன ஆகுது? இந்த 3 ஹெட்டும் ஒன்றா சேர்ந்து கடைசியில் எங்கே போகுது? ஒலிக்ரானல் ப்ராசஸ். இந்த ஒலிக்ரானல் ப்ராசஸில் போயிட்டு ஜாயின் ஆகிடுது. ஸோ அதில் லாங் ஹெட் வந்து இன்ஃப்ராரெட் டியூபர்க்கல், ஷார்ட் ஹெட் கிடையாது ட்ரைசெப்ஸில், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து லேட்ரல் மிடில் வந்து லேட்ரல் வந்துட்டு ரேடியல் க்ரூவுக்கு மேலே ஆரிஜின் ஆகுது. மிடில் ஹெட் வந்து ரேடியல் க்ரூவுக்கு கீழே ஆரிஜின் ஆகிட்டு அட்டாச்மெண்ட் 3மே சேர்ந்து ஒன்றா போய் ஒலிக்ரானல் ப்ராசஸில் அட்டாச் ஆகுது. ஸோ கிளினிக்கல் அனாட்டமி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான். இது பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்போன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்துட்டு இதான் டெஸ்க்கு அப்படின்னா, அப்படியே உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறான்னா கையை வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கான். கையை வந்துட்டு இது மேலே வச்சு இங்கே வச்சு அவன் தூங்க போகிறான். ஸோ இந்த கை வேறு பக்கம் இருக்கட்டும். ஒரு கை என்ன பண்ணுறான்னா, இந்த எல்போ வந்துட்டு அவன் பெஞ்ச் மேலே வச்சு அவன் கை மேலே சாஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக தூங்க போகிறான். ஸோ அவன் மாதிரி ரொம்ப நேரம் தூங்கினான்னா இப்போ என்ன வந்து ஒலிக்ரானல் ப்ராசஸ் வந்து அங்கே இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இப்போ ஒலிக்ரானல் ப்ராசஸ்லாம் இன்ஃப்ளேம் ஆகிட்டு இது வந்து ஒரு பர்சைட்டிஸ் மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்போன்னு சொல்கிறோம். சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.